ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு நாட்டுக்கோழி வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வறுவலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே வந்துட்டு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலா பொடி வச்சு தான் இந்த சுவையான நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த பொடி செய்கிறதுக்கு வறுக்க வேண்டியது வறுத்துடலாம். இப்போது எம்டி கடாயில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்திருக்கிறேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது கூட மிளகு வந்துட்டு சேர்த்திக்க போகிறோம். மிளகு வந்துட்டு நம்மளோட விருப்பம் தான். மினிமம் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூனாவது சேர்த்திக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம 1லேருந்து 1.5 வரைக்கும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 2 கிராம்பு, 1 இன்ச் சைஸ் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய். நம்ம இதுக்கு காரத்துக்கு வந்துட்டு மிளகும் ஆட் பண்ணியிருக்கிறோம். மிளகாயும் பார்த்திங்கன்னா 4 ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கருகிடாமல் இருக்கும். அதோட வாசனையும் மாறாமல் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் அப்படியே வறுபடப்பட நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இது கூட கடைசியாக வந்துட்டு நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக கருவேப்பிலையில் ஈரம் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் காய வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம வாணலியில் விடும்போதே அந்த ஹீட்லேயே நல்லா அது மொறுமொறுன்னு மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போது நான் இன்றைக்கி அம்மியில் தான் அரைச்சி செஞ்சுருக்கேன். நம்ம மிக்ஸி ஜார்லேயே கூட போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். பட் அம்மியில் அரைக்கும்போது இன்னுமே நல்ல ஒரு மணமும் சுவையும் கிடைக்கும். அதனால் நான் இன்றைக்கி அம்மியில் அரைச்சி செய்கிறேன். முதல்ல மிளகாய் தான் அவ்வளோ ஈஸியாக அரைப்படாது. அதனால் முதல்ல மிளகாயை மட்டும் கொஞ்சம் தனியாக பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நல்லா அம்மியில் அரைக்கும் போதே அவ்வளோ நல்ல ஒரு மனம் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி மசாலா பவுடரெல்லாம் நம்ம கையில் அரைச்சி நாட்டுக்கோழி வறுவல் செய்யும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி அம்மியில் பவுட்ரு பண்ணி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி செய்வீங்க. இப்போது நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நாட்டுக்கோழி அப்படின்னாலே நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் முதல்ல ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்துனோம்னா கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கும். அதனால் இனிப்பு சுவை வராமல் இருக்கிறதுக்காக சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் நான் 4 எடுத்துருக்கிறேன். இதை நம்ம கிள்ளி போட வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். நம்ம மிளகாயை இந்த மாதிரி முழுசாக சேர்த்து போடும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கிள்ளி போட்டுட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே காரத்துக்கு அரைச்சும் இருக்கிறதுனால இந்த மிளகாயும் சேர்த்தும் போது இன்னுமே காரம் அதிகமாயிரும். அதனால் நம்ம ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக முழுசாக சேர்த்திருக்கிறோம். இப்போது நம்ம சேர்த்துன வெங்காயம் எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 2 சின்ன தக்காளி நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க நாட்டுக்கோழியோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வறுவலுக்காக எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ ஆல்ரெடி குழம்பு வச்சிட்டோம். அந்த குழம்போட ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது அந்த 2 சின்ன தக்காளியும் நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்துனது நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நான் அம்மியிலே அரைச்சிட்டேன். அம்மியில் அரைக்கும்போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை சுத்தமாக போயிடணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போது நம்ம வந்துட்டு நாட்டுக்கோழியை நல்லா கழுவி வச்சுருக்குறோம், உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு. இப்போது அந்த இஞ்சி பூண்டோட வாசனையும் போயிடுச்சு. நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை வந்துட்டு சேர்த்திடலாம். இதை சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது கூட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம தண்ணி எதுவும் விடாமல் 2 நிமிஷம் அப்படியே வச்சு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இதுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க நாட்டுக்கோழி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி சேர்த்து நம்ம கிளறி விடும்போது இந்த வறுவல் வந்துட்டு திக்காகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு அந்த நாட்டுக்கோழியில் வந்து பிடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் கழித்து லேசான லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மறுபடியும் அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு குக் ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், அப்படியே கார்னர்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை வந்துட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான நாட்டுக்கோழி வறுவல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு மணமாக இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு கடையில் விற்கக்கூடிய பவுடரும் வாங்கி இதில் சேர்த்துல, நம்மளே நம்ம கையால் வறுத்து அரைச்ச பவுட்ரு தான் வந்துட்டு சேர்த்திருக்கிறோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க, ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு வந்துட்டு பொள்ளாச்சி ஸ்டைலில் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபியும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.